DRDO அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இது இந்திய அரசாங்கத்தால் இந்திய முப்படைகளுக்கும் தேவையான ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தி செய்து இராணுவ பலத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நிறுவனமாகும். தற்போது இந்த நிறுவனம் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் டிஆர்டிஓவோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த பதவிக்கு நீங்கள் முழுக்க நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த வெப்சைட்டில் வர்ற அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்டத்திலும் சேர்ந்தவர்களை ஆண் பெண் விண்ணப்பதாரர்கள் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் தற்போது டிஆர்டிஓ வெளியிட்டிருக்கிற போஸ்டிங்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நேரடியாக இன்டர்வியூ மூலமாக நாங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி வேலைவாய்ப்பு அப்படின்னாக்க JRF அப்படின்ற போஸ்டிங்க்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறோம். JRF அப்படின்னாக்கா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. இந்த JRF போஸ்டிங்க்கு 3 விதமான பொறியியல் படிப்பு படித்தவங்களுக்கு தகுதியானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதில் JRF வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 4 வேக்கண்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆன் இன்ஜினியரிங் பிரிவு முடித்தவங்களுக்கு 4 வேக்கண்ட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவங்களுக்கு 3 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான இன்டர்வியூ எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்கனாக்கா 21 ஆரம்பித்து 23 வரைக்கும் இன்டர்வியூ நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெனூர், அதாவது இந்த பதவி முழுக்க தற்காலிகமானது தான். 2 வருடங்களுக்கு நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி அமர்த்தப்படுவீங்க. அப்புறம் இந்த கமிட்டி முடிவு செஞ்சாங்க அப்படின்னாக்கா நீங்கள் திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாத ஊதியமும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 37,000 கொடுப்போம், ப்ளஸ் ஹச்ஆர்ஏ முதற்கொண்டு அலவன்ஸாக கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் BE BTech அல்லது ME MTech படிப்பு முடித்தவங்க இந்த பதவிக்கு தகுதியானவர்கள். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மேலும் அதிகபட்ச வயது உச்ச வரம்பு SC ST OBC பிரிவினர்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு கொடுக்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், இன்டர்வியூ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் www.drdo.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை ஃபில் பண்ணிவிட்டு கூடவே உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆகியவற்றை ஒட்டி நீங்கள் அப்ளிகேஷன் கூட அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அது மாதிரி ரிசீவ் ஆச்சு அப்படின்னாக்கா அது எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம இமீடியட்டாக நாங்கள் ரிஜெக்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவங்க அவங்க பணிபுரியும் துறையில் NOC சர்டிஃபிகேட் வாங்கி இந்த பதவிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டைமில் ஃபோனு, பென்ட்ரைவு, லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைஸை இன்டர்வியூ ஹாலில் அலோடு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஜென்ரல் கண்டிஷன். இதில் நிறைய சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா நீங்கள் இன்டர்வியூ வர்றது முழுக்க உங்கள் செலவில் தான் வரணும். நாங்கள் எக்ஸாம் கமிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு TADயோ தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி DRDOவில் JRF போஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. அடுத்து இந்த JRF போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மாக டவுன்லோட் ஆகும். இதை அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும்.
எல்லாமே வந்து நீங்கள் கையில் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேபிட்டல் லெட்டரில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவாக எழுதுங்க. முதல்ல வந்துட்டு உங்கள் பேர் கேட்டிருக்காங்க, அப்பாவோட பேர் கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, என்ன கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, முக்கியமாக வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தபடியாக வந்துட்டு அதை விட முக்கியம் இந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி. ஏன்னா இன்டர்வியூ சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் கமிட்டி உங்கள் இமெயிலும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டில் வச்சுருக்கிற மொபைல் நம்பர் ப்ளஸ் ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடியை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கங்க. அடுத்தபடியாக வந்துட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி தான் பொறியியல் பட்டப்படிப்பு படித்தவங்க நீங்கள் எங்கே படிச்சீங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி தகவலை இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கூடுதல் தகுதியாக அவங்க கருதுவாங்க. அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பகுதியில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இறுதியாக வந்துட்டு பிளேஸ் டேட் இருக்கும், அதில் நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க, தேதி எழுதுருங்க. அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்ற பகுதியில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்துட்டு அந்த டிஆர்டிஓவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவருங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.